ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: لا تحقرن شيئا من المعروف أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அமையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தாக தோற்றுவித்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், பாக்கியமான ஜும்மாவுடைய நாளில் வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்தில் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய மாபெரும் கருணையால், கிருபையால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கினான். இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுப்படையான ஒரு சிந்தனையை மார்க்க அறிஞர்கள் அடிக்கடி சுட்டி காட்டுகிறார்கள். நாம் நினைப்பது போல பெரிய பெரிய அமல்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் பிரியப்படுகிறான், அவைகளை ஏற்றுக்கொள்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்ன பிற வணக்கங்கள், குர்ஆன் திலாவத்து, உம்ரா, இப்பேற்பட்ட பெரிய பெரிய வணக்கங்களை எல்லாம் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி சின்ன சின்ன அமல்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கண்டும் காணாமல் நாம் போய்விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாடியவர்களுக்கு பெரிய அமல் அல்ல, அது கண்ணுக்கே தெரியாத சின்ன அமலாக இருந்தாலும் அந்த அமலை கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மதித்து மரியாதை செய்து அதையும் கபூல் செய்கிறான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிற போது இறைவனை அவனுடைய மனதை ஈர்க்கக்கூடிய பெரிய அமல்கள், அவன் வெறுக்கக்கூடிய சின்ன அமல்கள் என்று அல்ல. சின்னதாகினும் பெரியதாகினும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய இராதாவின்படி நாடினால் இன்ஷா அல்லாஹ் தஆலா அதையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வார்த்தைகளால் திரும்ப திரும்ப இந்த உம்மத்திற்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே பிறந்துவிட்ட எல்லா மனிதகுலத்தினுடைய அத்தனை பேரும், அவர்கள் மாற்று மத சமயத்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யாராக இருந்தாலும் சரி, மாற்று மத சமயத்தவர்கள் செய்யக்கூடிய அமல்களும் நாம் செய்யக்கூடிய நடைமுறை அமல்களும், இவைகள் ரெண்டுமே எந்த காலத்திலையும் ஒரு அமல் கிடையவே கிடையாது. ஒரு முஸ்லீம் சாப்பிடுகிறார் என்றால் காபிரும் சாப்பிடுகிறார், ஆனால் அவன் சாப்பிடுவது வேறு, ஒரு முஸ்லீம் சாப்பிடுவது வேறு. ஒரு முஸ்லீம் பேசுகிறார், தூங்குகிறார், வேலை செய்கிறார், வியாபாரம் செய்கிறார், இன்ன பிற உலக சம்பந்தப்பட்ட அத்தனை காரியத்தையும் எடுத்து நடத்துகிறார். இதே வேலையைத்தான் மாற்று மத சகோதரரும் செய்கிறார், ஆனால் அவர் செய்வது வேறு, நீங்கள் செய்வது வேறு. நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவும் இபாதத்தாக மாறும், தூங்கக்கூடிய தூக்கமும் இபாதத்தாக மாறும், நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு என்கின்ற பட்டியலுக்குள்ளே வரும். அப்பேற்பட்ட மிக உயர்ந்த அந்தஸ்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இஸ்லாமியர்களை, முஃமின்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வரிசையில் நாம் பார்க்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சின்ன சின்ன அமல்கள் என்றும் கூட பார்ப்பதில்லை, அதையும் தான் ஏற்றுக்கொண்டு தனக்கு தந்த பெரிய அமலாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த அமலை கபூல் செய்கிறான். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, எந்த ஒரு அணுவளவு, ஒரு இம்மி அளவு நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மைக்கான
அவர் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார். ஒரு சின்ன அளவு தீமையாக இருந்தாலும் அதற்குண்டான தண்டனையை அவர் நிச்சயமாக அவர் கண்ணால் காண்பார் என்று எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி மேலே பயானை துவங்குகிற போது நான் சொன்னேன், லா தஹ்கிரன்ன ஷைஅம் மினல் மஅரூஃபி, எந்த ஒரு நற்காரியத்தையும் அற்பமாக நீங்கள் கருதிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சின்ன அமல் தானே, இதுதானே என்று எந்த அமலையும் நீங்கள் அற்பமாக நினைத்துவிட வேண்டாம். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தொடரிலே சொல்கிறார்கள், வலவ் அன் தல்கா அகாக பி வஜ்ஹின் தல்கின், உன்னுடைய முஸ்லிமான சகோதரர் அவரை பார்க்கிற போது மலர்ந்த முகத்தோடு சிரிப்பான வதனத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வையும் சிரிப்பும் நிச்சயமாக அதுவும் நற்காரியத்தில் உள்ளது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் பார்க்கிற போது எந்த விதமான சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை அவ்வளவு சுலபமாக ஒரு முஸ்லிம் முஃமின் கடந்து விட்டு செல்ல மாட்டார். அதையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து ஒழுகுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது திருக்குர்ஆனில் வரலாற்று வழியாக நிறைய ஹதீஸுகளில் எப்படியெல்லாம் சின்ன சின்ன அமலை பெருமானார் மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். சஹாபாக்களில் பணக்கார சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ஏழை சஹாபாக்களும் இருந்தார்கள். இந்த ஏழை சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் வந்து முன்வைத்தார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நபியே, பணக்கார சஹாபாக்கள் நாங்கள் 2 பேரும் பாகுபாடு இல்லாமல் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், எல்லா அமல்களையும் செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு அமல் எங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. என்ன? பணக்கார சஹாபாக்கள் தான தர்மங்கள் நிறைய தருகிறார்கள், எங்களால் அது தர முடியவில்லை, எங்களிடத்தில் காசு பணங்கள் இல்லை. இந்த நன்மையான காரியத்தில் நீங்களால் அவர்களை முந்த முடியவில்லை, இதற்கு ஏதாவது வழி சொல்லித்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஏழை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்களுக்கு இந்த வரலாற்று செய்தி நிச்சயமாக பொருந்தும். ஏழை சஹாபாக்கள் போய் நாயகத்திடத்தில் பணக்கார சஹாபாக்கள் எங்களை போலவே தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், அமல் செய்கிறார்கள், ஆனால் ஒரு படி மேலாக கையில் வைத்திருக்கிற காசு பணங்களை தான தர்மமாக தந்து எங்களை விட ஒரு படி மேலே போய்விட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வழி தேடி போன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வழி சொன்னார்கள். அவர்கள் செய்த அந்த தான தர்மத்திற்கு ஈடாக உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் ஈஸியாக, இலகுவாக, எளிமையான ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ் என்பதை அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுங்கள். அவர்கள் தரக்கூடிய இந்த தான தர்மத்தை விட பன்மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு திருப்பி தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அருமையாயும் சொன்ன இந்த வார்த்தையை கண்டு அகம் மகிழ்ந்த ஏழை சஹாபாக்கள் போய் எல்லா நேரத்திலையும் அதிகமாக இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். இது அப்படியே காதுபட கொஞ்சம் கொஞ்சமா போய் பணக்கார சஹாபாக்களும் இதை கேள்விப்பட்டு அவர்களும் இந்த திக்கரை ஓத ஆரம்பித்தார்கள். திரும்பவும் வந்து பெருமானாரிடத்திலே அவர்கள் முறையிட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எதை நாடுகிறானோ அதை நிச்சயம் தருவான் என்று சொல்லி முடித்தார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சொல்லக்கூடிய சின்ன ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதை வீணடிக்கவில்லை. பெரிய பெரிய அமலை கொண்டுதான் அல்லாஹ் பெரிய பெரிய நன்மைகளை தருவான் அல்ல. ஒரு சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தையும் தூக்கி கொடுத்தாலும் ஈடாகாது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 7 வானம் 7 கடலை விட பெரியது. அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமா இந்த உலகத்தில் நீங்கள் தரக்கூடிய எல்லா காசு பணத்தையும் விட உயர்ந்து நிற்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி பிரபலமான எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பதிவு செய்யப்படுகிறது. நமக்கான படிப்பினை என்ன? சின்ன அமல் என்று நாம் ஒரு முஃமின் இலகுவாக அதை கடந்து விட்டு போக முடியாது. அது சிறிதாயினும் பெரிதாயினும் எதுவாக இருந்தாலும் அதை கடைபிடிப்பது, அதை பின்பற்றுவது என்பது ஒரு முஸ்லீமுக்கு மிக மிக கட்டாய கடமையாக, எழுதப்படாத விதியாக இருக்கிறது என்பதை
அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு நபிமொழி இருக்கிறது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி ஷரீஃபினுடைய அறிவிப்பு. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி, நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஒட்டகம் மேய்ப்பதற்காக வேண்டி வெளியிலே எங்களுடைய ஒட்டகைகளை அழைத்து கொண்டு செல்லுவோம். ஒரு முறை நான் என்னுடைய ஒட்டகத்தை வெளியிலே அழைத்து போய்விட்டு திரும்ப வந்தபோது ஒரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். என்ன உபதேசம் செய்தார்கள்? என் காதில் விழுந்தது. யாரெல்லாம் நல்ல முறையில் ஒழுவு செய்து இன்முகத்தோடு பயபக்தியோடு அல்லாஹ்வினுடைய கிப்லாவின் பக்கம் திசையை முன்னோக்கி பயபக்தியோடு தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நிச்சயமாக சுவனம் பரிசாக வழங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கூட்டத்திற்கு மத்தியிலே பேசுகிற போது உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டார்கள். ஒட்டகம் மேய்த்து விட்டு வந்தவர்கள் கூட்டத்தின் கடைசியாக நின்று கொண்டு பெருமானார் சொன்ன இந்த வார்த்தையை காதில் வாங்கிவிட்டு, என்ன அழகான வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, அருமையான வார்த்தை என்று சொல்லி வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்லி புகழ்ந்த போது முன்னாலே நின்ற ஒரு மனிதர் அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி நீ வரலையே, இதுக்கு முன்னாடி இதை விடவும் ஒரு நல்ல வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அது என்ன வார்த்தை என்று நான் பக்கத்திலே போய் பார்த்தேன். முன்னால் நின்றிருந்தவர் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் இதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு முன்னால் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இலகுவான வார்த்தை. மணிக்கணக்காக உட்கார்ந்து பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் மணிக்கணக்காக சஜிதாவில் இருப்பார்கள், பல மணி நேரம் தொழுவார்கள். அதெல்லாம் தேவையில்லை. இந்த உம்மத்தில் போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை பெரிய பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து விடும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு சான்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இதற்கு முன்னால் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதர் நல்ல முறையில் ஒழு செய்தார். ஒழு செய்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டால், ஒழு செய்துவிட்டு ஒழுவினுடைய சுன்னத்துகள் நிறைய இருக்கிறது. ஒழுவினுடைய கடைசியில் நாம் ஒழு செய்துவிட்டு வடியக்கூடிய அந்த தண்ணீரை நின்று கொண்டு குடிப்பது சுன்னத்து. அதே போல ஜம்சம் தண்ணீரை நின்று கொண்டு குடிப்பது சுன்னத்து என்றெல்லாம் வரக்கூடிய வரிசையில் ஒழு செய்து முடிப்பதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கின்ற இந்த இரண்டாம் கலிமா, இந்த வார்த்தையை எவர் ஒருவர் சொல்லிவிட்டாரோ அவருக்கு என்ன பரிசு தெரியுமா? ஃபுதிஹத்து லஹு அப்வாபுல் ஜன்னதி அஸ்ஸமானியத, சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் அவருக்காக வேண்டி திறக்கப்படும். எதுகுலு மின் ஐஹல் ஜன்னா ஐயுகன்னார் ஐயுஷா, நாடிய கதவின் வழியாக அவர் எந்த வழியின் மேலாலும் நுழைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இலகுவான வார்த்தை. ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுவதற்கு முன்னால் அந்த துஆவை, இரண்டாம் கலிமாவை எவர் ஒருவர் ஓதுகிறாரோ அவருக்கு என்ன சன்மானம்? சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். எந்த வாசலில் அவர் நுழைய வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர் நுழைந்து கொள்ளட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று வருகிற போது எந்த ஒரு சின்ன அமலையும் நாம் தட்டி விட்டு போய்விட முடியாது. எல்லா அமலும் முக்கியமானது இந்த மார்க்கத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திரும்ப திரும்ப இந்த உம்மத்திற்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். சரி, வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தால் வரலாறுகளில் என்ன வருகிறது? நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு நபிமொழி, அபூதாவூத் என்கின்ற ஒரு நபிமொழி கிரந்தம் இருக்கிறது. அபூதாவூத், சுனனே அபீதாவூத் என்று பெயர். அந்த சுனனே அபீதாவினுடைய முகத்திமா, முன்னுரையில் சில விஷயங்களை எழுதுவார்கள். இந்த கிதாபினுடைய சிறப்பு, இந்த கிதாபை எழுதிய இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிறப்பு, இவைகளை எல்லாம் எழுதுவார்கள். கிட்டத்தட்ட 5300 ஹதீஸுகள் அந்த அபூதாவூத் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட கிதாபை எழுதி முடித்த இமாம் அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹ் பல முறை தன்னுடைய வாழ்நாளில் எக்கச்சக்கமான அமல்களை அவர்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு தராமல் போகிற போக்கில் அவர்கள் செய்த ஒரு சின்ன ஒரு அமலை வைத்து
கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அதாவது கடல் மார்க்கமாக ஒரு படகில் பயணம் செய்து வேறு ஒரு ஊரிலே இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு படகின் வழியாக வந்து அப்போதுதான் இறங்குகிறார்கள். கரை சேர்ந்து இறங்கியவுடன் இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய உணவுக்காக வேண்டி வைத்திருந்த ஒரே ஒரு திர்ஹம், ஒரு தங்க காசு, அந்த காசு தான் அன்றைக்கு அவர்களுடைய ரிஸ்க்குக்காக வேண்டி வாழ்வாதாரம், அதை கையில் வைத்திருந்தார்கள், சம்பாதிப்பார்கள். மற்ற நேரங்களில் ஹதீஸ் துறையில் இரவு பகல் பாராமல் அதை எழுதி கொண்டே இருப்பார்கள் ஹதீஸ் கிதாபுகளை. அப்பேற்பட்ட இமாம் அபூதாவூத் வெளியூரில் போய்விட்டு படகின் வழியாக வந்து கரை சேர்ந்ததற்கு பின்னால் இந்த கரையிலே இருந்து ஒரு கப்பல் கிளம்பியது, ஒரு படகு கிளம்பியது. இந்த கிளம்பிய போது கிளம்பக்கூடிய படகில் எவரோ ஒரு மனிதர் அச்சில் தூங்கினார். தும்பிய உடனேயே சப்தம் போட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டார். ஒரு முஸ்லீமினுடைய கடமைகளில் இது ஒரு கடமை. ஒரு முஸ்லீம் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை இன்னொரு முஸ்லீம் கேட்டால் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை இன்னொரு முஸ்லீம் கேட்டால் யஹ்தீகுமுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமையான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது பெருமானாரினுடைய சுன்னத்திலும் கட்டுப்பட்டது. இப்படி படகு கிளம்புகிற போது ஒரு மனிதர் தும்பினார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், படகு வேகமாக கிளம்பி விட்டது. இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காதில் இதை வாங்கிவிட்டார்கள். காதில் இதை வாங்கிட்டு இவருக்கு பதில் சொல்லியாகும். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டார், திரும்ப யர்ஹமுக்குமுல்லாஹ்னு சொல்லுவது பரலாயிடுச்சு. நாம இப்ப என்ன செய்வது, வேற வழி இல்லை. வைத்திருந்த ஒரு தங்க காசை வைத்து இன்னொரு படகை வாடகைக்கு பிடித்து அந்த படகை போய் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி போய் யார் தும்பியது என்று கேட்டு திரும்ப இவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுத்து போய் தும்பியவருக்கு பதில் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு திரும்ப கரைக்கு வந்தார்கள். அன்றைய நாள் முழுக்க பட்டினியாக இருந்தார்கள். இரவு உறங்குகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காட்சி தந்து, யா அபூதாவூத் இஷ்தரல் ஜன்னத மினல்லாஹி பிதிர்ஹம், ஒரே ஒரு திர்ஹத்தை கொடுத்து சூனத்தை நீ விலக்கி வாங்கி கொண்டாய் போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மறைந்து விட்டார்கள் என்று அவருடைய கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட 5300 ஹதீஸ்களை எழுதும் போதும் கூட நாயகம் கனவில் வரவில்லை. என்னென்னவோ பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் செய்த போது கனவில் வரவில்லை. ஆனால் ஒரு சின்ன அமல், நீங்கள் தட்டிவிட்டு போகக்கூடிய அமல், அந்த அமலை எடுத்து நடந்தால் அந்த அமலின் பலன் பெருமானார் காட்சி தந்து சோனத்தை வாஜிபாக்கி விட்டு போகிறார்கள் என்றால் சின்ன அமலையும் ஒரு முஃமின் அவ்வளவு இலகமாக கடந்து விட்டு போகக்கூடாது. சிறுதுளிதான் நாளைக்கு பெருவெள்ளமாக மாறுகிறது. எனவே சின்ன சின்ன அமல் பெண்ணும் பெரிய நன்மைகளை நமக்கு நிச்சயமாக வாங்கி தரும் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி வரலாற்று ரீதியாக நிறைய செய்திகள் இருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு செய்தி. 4 மதுஹபுகளில் ஹம்பலி மதுஹபை தோற்றுவித்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வஃபாத்தாகிவிட்டார். அவர் இரும்பு பட்டறை வைத்திருக்கக்கூடிய ஒரு இரும்பு கொல்லன் வஃபாத்தாயிட்டார். இவர் வஃபாத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், நம் குடும்பத்தில் யாராவது வஃபாத்தாகிவிட்டாலோ அல்லது யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது உறவினர்கள் வஃபாத்தாகிவிட்டாலும் வஃபாத்தானவர்களை கனவில் சில பேர்கள் காணுவார்கள். நல்லடியாருடைய கனவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தானவர்களை காட்டுகிறான். அவர் என்ன நிலைமையில் அவர் இருக்கிறார் இது என்பதையும் எந்த இடத்தில் சோனத்தில் அவர் தங்கி இருக்கிறார் என்பதையும் அல்லாஹ் கனவில் காட்டுகிறான். இப்படி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வஃபாத்தானதற்கு பின்னால் அவருடைய உறவினர்கள் கனவில் அடிக்கடி அவர் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சோனத்தை வழங்கிவிட்டான், நல்ல முறையில் நான் அல்லாஹ் என்னை நடத்துகிறான் என்றெல்லாம் சுப செய்தி சொல்லப்பட்டவர்களாக நிறைய செய்திகள் காதுபட அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சொர்க்கவாசி என்று கன்ஃபார்மாக தெரிந்ததற்கு பின்னால் அவருடைய மனைவி இடத்துல போய் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள். ஏன்னா நல்லடியார்களுக்கு சொர்க்கத்திற்காக வேண்டிய ஆசை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அது எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரவாவின் காரணமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை நல்ல காரியங்களும் செய்வார்கள் நல்லடியார்கள். எப்படித்தான் இவர்கள் சொர்க்கம் போனார்கள், இந்த ரகசியம் என்ன என்பதை மனைவியிடத்தில் கேட்க வேண்டும். ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யாரையும் கேட்க வேண்டாம், மனைவி இடத்துல கேட்டால் தெரிந்து போயிடும். ஏன்னா வீட்டுக்கு வெளியே வேற மாதிரி இருப்பார், அவருடைய சுய ரூபம் வீட்டுக்குள்ளே தெரிந்துவிடும்.
எனவே மனைவி இடத்திலே போய் உங்களுடைய கணவர் நல்ல மனிதர், சாலிகானவர், சுவனத்திலே இருக்கிறார் என்று நிறைய பேருக்கு கனவு காண்டு சொல்லுகிறார்களே, அவர்கள் என்ன விசேஷமான அமல் செய்தார் என்பதை எங்களுக்கு கொஞ்சம் காட்டிவிட்டார்கள் என்று சொன்னபோது, அந்த கொல்லப்பட்டவரை வைத்திருந்த அந்த மனைவி, அவருடைய மனைவி சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய கணவர் எல்லோரையும் போல பரலான தொழுகையை மட்டும் நிறைவேற்றுவார், மேல் மிச்சமான வழிபாடுகள் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டார், விசேஷமான அமல்கள் எல்லாம் எதுவும் இல்லை, எல்லோரையும் போல தொழுகுவார், நோன்பு வைப்பார், சாதா சீதாவாக போவார் வருவார், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய கணவர் எந்த நேரத்திலையும் நான் பார்த்திருக்கிறேன், பாங்கு சொல்லப்படுகிற போது அது அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா. தஅவதி தாம்மா என்றால் பரிபூர்ண அழைப்பு. பிலால் சொல்லக்கூடிய அழைப்பு அல்ல அது. ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யால் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அழைப்பு இருக்கிறது, இது பிலால் சொல்லக்கூடிய அழைப்பு அல்ல. அல்லாஹ்வே நேரடியாக உங்களை கூப்பிடுகிறான் என்று பொருள். அப்படி இருக்கிற போது பாங்கு சொல்லப்படுகிற போது அந்த பாங்குக்கான மரியாதையை நாம் தர வேண்டும். பாங்கு சொல்லப்படுகிற போது பேசக்கூடாது. பாங்கு சொல்லப்படுகிற போது ஏதாவது டிவி ஆனில் இருந்தால் ஆஃப் செய்து வைக்க வேண்டும். பாங்கு சொல்லப்படுகிற போது படுத்திருந்தால் எழுந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். பாங்கு சொல்லப்படுகிற போது சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். பாங்குக்கான மரியாதை, அமைதியாக இருந்து அந்த பாங்குக்கு பதில் சொல்லி கடைசியாக பாங்குக்கான துஆவை நீங்கள் ஓதிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு நிச்சயம் என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம் இந்த செய்தி. அப்படி என்னுடைய கணவர் பாங்கு சொல்லப்படுகிற போது மட்டும் சம்மட்டியை வைத்து இரும்பை ஓங்கி ஓங்கி அடித்துக் கொண்டிருப்பார். பாங்கு சத்தம் காதில் விழுந்து விட்டால் அமைதியாகிவிட்டு அடிக்கிற சம்மட்டியையும் கூட ஓரமாக வைத்துவிட்டு அந்த பாங்குக்கு பதில் சொல்லி துஆ ஓதி முடிப்பார். அவருடைய மொத்த வாழ்நாளில் விசேஷமான பெரிய அமல் எதுவும் செய்ததாக நான் பார்க்கவில்லை இதை தவிர என்று அவருடைய மனைவி சொல்லி காட்டினார்கள் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய வாழ்க்கை குறிப்பில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடையார்களே, இது சின்ன விஷயம் தானே. ஏனென்றால் இன்றைக்கு பாங்கு சொல்லப்படுகிற போது நிறைய வீடுகளில் டிவி ஓடும். பாங்கு சொல்லப்படுகிற போது இன்றைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உலக விஷயம் என்னென்னவோ பேசுகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, நம்முடைய நனிமாமார்கள், ராதிமாமார்கள் எல்லாம் பாங்கு சொன்னா பேரமார்களை கண்டிப்பாங்க. டிவி ஆஃப் பண்ணு, பேசாத, படுத்திருந்தா எதிர்த்து உட்காரு, பாங்குக்கு பதில் சொல்லு, தலையை துணிய போடு என்றெல்லாம் மிரட்டுவார்கள். இதெல்லாம் இன்னைக்கு காணாமல் போய்விட்டது. அலட்சியமாக நாம் கருதப்பட்ட சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு பெரிய அளவில் நன்மைகளை நமக்கு தருகிறான், சுவனத்தை தருகிறான் என்றெல்லாம் வருகிற போது நாம் ஏன் அந்த மாதிரி அமல்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும்? அதையும் தொடர்படியாக நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய புகாரி நூல், புகாரி கிதாபுடைய கடைசி ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. இந்த கடைசி ஹதீஸை தான் அரபு கல்லூரிகளில் என்ன செய்வார்கள், மதரசாவினுடைய பாட துவக்க விழா நடக்கும். இந்த பாட துவக்க விழாவில் புகாரி கிதாபு திறந்து வச்சு என்ன செய்வாங்க, ஹம்து ஸலவாத், அல்லாஹ்வை ரசூலை எல்லாம் புகழ்ந்து அதற்கு பின்னால் ஒன்று இரண்டு ஹதீஸுகளை மாணவர்களுக்கு ஓதி கொடுத்து புகாரி கிதாபை துவங்கி வைப்பார்கள். இது மதரசா அரபு கல்லூரிகளினுடைய வழக்கம். இது 7 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 12 ஆண்டு காலம் மண்டியிட்டு பாடம் முடிக்கக்கூடிய ஆலிம்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸுகளில் புகாரி கிதாபை துவங்குகிற போது துவக்க விழாவில் ஒரு சில ஹதீஸுகளை ஓதி கொடுத்து துவங்கி வைப்பார்கள். அப்படி துவங்கி வைக்கிற போது புகாரியினுடைய கடைசி ஹதீஸ், ஆக கடைசியான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அந்த ஹதீஸை மாணவர்களுக்கு ஓதி கொடுத்து புகாரி கிதாபை துவங்கி வைப்பார்கள். அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? அற்புதமான ஒரு நபிமொழி. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் கடைசி ஹதீஸாக இந்த ஹதீஸை தான் வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கலிமதானி ஹபீபதானி அலன் நிசானி. 2 வார்த்தைகள் இருக்கிறது, 2 கலிமாக்கள் இருக்கிறது. அந்த 2 கலிமாக்கள் நாவில் சொல்லுவதற்கு எளிதானது. சகீலதானி பில் மீசானி, சொல்லுவதற்கு தான் எளிதானது, ஆனால் எடை போடப்படக்கூடிய மீசான் தராசில் கனமானது. ஹபீபதானி இலர் ரஹ்மானி, ரஹ்மானுக்கு பிரியமானது. நாவில்
நாவில் சொல்லுவதற்கு இலகுவானது, மீசான் தராசில் கனமானது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அந்த ரெண்டு வார்த்தை எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த வார்த்தை நாவில் சொல்லுவதற்கு இலகுவானது, மீசான் தராசில் எடை போடப்படுகிற போது கனமானது, அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமானது. இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நபி மொழியை புகாரி இமாம் கடைசியாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், புகாரி இமாம் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? இத்தனை ஆண்டு காலங்களாக எத்தனை ஹதீசுகளை எல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேனோ, எல்லா ஹதீசுகளை விடவும் நீ என்னதான் வாழ்க்கையில் இருந்தாலும் சின்ன ஒரு அமல் என்று எதையும் தட்டிவிட்டு போய்விடாது. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அந்த வார்த்தைகள், ஒரு முஸ்லிம் பெரிய பெரிய அமல் செய்துதான் நாம் பெரிய பெரிய நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் அல்ல. இந்த முஸ்லீம் உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட், வெகுமதி என்பது சின்ன சின்ன வார்த்தை. அந்த சின்ன வார்த்தை பெரிய அமல் நன்மைகளை உங்களுக்கு வாங்கி தரும், ஏன் சொர்க்கத்தை கூட உங்களுக்கு வாங்கி தரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, அதில் ஒன்றுதான் இந்த வார்த்தை. அல்லாஹ் நல்லடியார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். போகிற போக்கில் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல், அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அது புரட்டி போடுகிறது. இந்த உலகத்திலே நாமெல்லாம் அறிவின் கடல் என்று போற்றப்படக்கூடிய இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஹாமித் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று போற்றப்படக்கூடிய கஸாலி இமாம் அவர்களுடைய கல்வி ஞானம் போல் இன்றைக்கு எந்த மனிதனுடைய கல்வி ஞானமும் இல்லை என்று கூட சொல்லலாம். கல்வின் கடல் அவர்கள். கிட்டத்தட்ட இஹ்யா உலூமுத்தீன் என்ற பெரிய ஒரு நூலை எழுதி முடித்தார்கள். இந்த இஹ்யா உலூமுத்தீன் அந்த பெரிய கிரந்தம் இந்த உலகத்தில் ஒருவேளை புகாரி கிதாபு, முஸ்லீம் கிதாபு, ஏன் குர்ஆனை கூட சில நேரங்களில் யாராவது ஏதாவது செய்து விட்டால் திரும்ப அந்த ஆயாத்துக்களை எல்லாம் இஹ்யா இருந்தால் கொண்டு வந்து விட முடியும் என்கின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இஹ்யாவை கஸாலி இமாம் அவர்கள் அவ்வளவு நேர்த்தியாக எழுதி முடித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கஸாலி இமாம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்னால், கஸாலி இமாமினுடைய வஃபாத்திற்கு பின்னால் கஸாலி இமாமினுடைய மாணவர் கனவில் கண்டார். உஸ்தாத் அவர்களை கனவில் கண்டு அவ்வளவு ஆனந்தம் அடைந்தார். உஸ்தாத் அவர்களே, உங்களை நான் கனவில் இப்போது உங்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் பார்க்கிறேன். அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சோனத்தை கொடுத்து விட்டானா? சோனத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்களே. ஏனென்றால் இந்த உலகத்திலே இஹ்யா என்கின்ற ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு போயிருக்கிறீர்கள். இந்த ஒரு பெரிய சேவையின் காரணமாகவே அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருப்பான். இது போக எவ்வளவு பெரிய பெரிய இரவு முழுக்க நின்று வணங்குதல், அதாவது பெரிய பெரிய சூபியாக்கள் மகான்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய தொடர் பழக்கம் உடையவர்கள். ஒரு 7-8 வயதிலேயே மொத்த குர்ஆனும் அவர்களுக்கு மனப்பாடம். கஸாலி இமாம் அவர்களுக்கு 10 லட்சம் ஹதீசுகள் மனப்பாடம். அப்பேற்பட்ட கஸாலி இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா என்ன சோனத்தை கொடுக்காமலா போய்விடுவான் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் கஸாலி இமாமுடைய மாணவர் கனவில் பார்த்து கேட்கிறார், இமாம் அவர்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவத்தையும் என்னை விட்டு மன்னித்தான், எனக்கு சொர்க்கத்தை தந்தான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர்கள் உடனே அந்த கனவிலேயே இந்த மாணவர் கேட்கிறார், எங்களுக்கு தெரியும் நீங்கள் பெரிய இமாம், உங்களுடைய இஹ்யா என்கின்ற இந்த கிதாபின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தான் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்ன போது, இல்லை, என்னுடைய இஹ்யாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கல, எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அது அவன் விருப்பம். நாம் தொழுத தொழுகை, வைத்த நோன்பு, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளாமல் போகணுமா நாம முடிவு பண்ணக்கூடாது. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் முடிவு பண்ண வேண்டும். அதனால அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் மறுத்தாலும் மறுத்து விடலாம். இது அவனுடைய கைவசம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். எனவே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில் நடந்து கொண்ட இந்த செய்தியை கஸாலி இமாம் விளக்குகிறார்கள். அல்லாஹ் என்னுடைய எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ளல, என் தொழுகை, என் நோன்பு, குர்ஆனுடைய மனப்பாடம், லட்சம் ஹதீசுகள் மனப்பாடம், எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கல. ஆனால் ஒரே ஒரு அமலை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்து போய் அதை என்னிடத்தில் இருந்து ஏற்றுக்கொண்ட காரணத்தால் என் பாவத்தை மன்னித்து எனக்கு சொர்க்கத்தை தந்தான் என்று கஸாலி இமாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி என்ன தெரியுமா? மாணவர் கேட்கிறார், என்ன சொல்லுங்கள். ஒரு நாள் இரவு நான் மார்க்க
மார்க்க சட்டங்கள் எழுதி கொண்டிருந்தேன். எழுதி கொண்டிருக்கிற போது அந்த காலத்திலே இன்றைக்கு இருப்பது போல பேனா பென்சில் இல்லாத ஒரு காலம். மை கூடுகளில் மை ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும். கட்டையால் செய்யப்பட்ட ஒரு பென்சில் போல ஒரு பொருள். அதில் தொட்டு தொட்டு அந்த மையால் இந்த வரக்கா என்கின்ற அந்த பேப்பரில் காகிதத்தில் நான் எழுதி கொண்டிருந்தேன். இப்படி மையை தொட்டு நான் இப்படி எழுதுகிற போது எங்கோ இருந்து ஒரு ஈ ஒன்று பறந்து வந்து அந்த மையிலே வந்து உட்கார்ந்தது. நான் என் கையை ஆடாமல் அசையாமல் அப்படியே வைத்திருந்தேன். அது குடித்து விட்டு தாகம் தீர்கிற அளவுக்கு குடித்து திரும்ப பறந்து போகிற வரை நான் என் கையை அசையாமல் வைத்திருந்தேன். அது பறந்து போனது. அதற்கு பின்னால் நான் கையை உதறிவிட்டு திரும்ப எழுத ஆரம்பித்தேன் என்று சொன்னார்களா இல்லையா? இந்த ஈயினுடைய தாகத்தை போக்கியதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தான், எனக்கு சொர்க்கத்தை தந்தான் என்று கஸாலி இமாம் அவர்கள் சொன்ன இந்த பதிலை பார்த்து மாணவர் மிரண்டு போனார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு இதிலே இருந்து நிறைய பாடங்கள் இருக்கிறது. அல்லாஹ் எதை ஏற்றுக்குவான்னு தெரியாது. சின்ன அமல் என்று இலகுவாக நீங்கள் கடந்து விட்டு போகக்கூடிய செயலை கூட அல்லாஹ் வேஸ்ட் ஆக்குவதில்லை. இந்த உலகத்தில் நாம் கண்டும் காணாமல் போகக்கூடிய அந்த அமலை அல்லாஹ் பெரிதாக மதித்து அதை ஏற்றுக்கொள்கிறான். பனு இஸ்ரவேலர்களில் காலம் முழுக்க விபச்சாரம் செய்த பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் ஊற்றினால் அதனால் சொர்க்கத்திற்கு போனால் என்று நாம் படிக்கிறோம். காலம் முழுக்க தொழுத ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி போட்டு உணவு கொடுக்காமல் சாகடித்தாள். எனவே அவள் நரகத்திற்கு போனால் என்கிற செய்தியும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் பெரிய பெரிய அமல் செய்தால் பெரிய நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார், கபூல் செய்வார் என்பதல்ல. சின்ன சின்ன அமல்களை கூட நாம் விடாபிடியாக அதை எடுத்து நடத்துகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலேயும் நிறைய பரக்கத்துகளை வைத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டித்தான் சின்னஞ்சிறிய அமல்கள் பெரிய நன்மைகள் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் பேசுகிறோம். எனவே நாம் வாழுகிற காலமெல்லாம் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் எந்த அமலையும் விடாமல் சிறியதோ பெரியதோ அத்தனை அமலையும் ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியது புரிவானாக. நாளை மறுமையிலோ இந்த உலகத்திலே எந்த அமலாக இருந்தாலும் சின்ன நற்காரியம் பெரிய நற்காரியம் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியது புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி